நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இரவில் வீட்டில் எகிரி குதித்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள். கொள்ளையர்களிடம் தனியாக சிக்கிய 58 வயது கலைச்செல்விக்கு நடந்த கொடூரம் என்ன? என்ன சொல்றது, நான் உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். 2 பேர் உள்ள வந்து ஒருத்தவங்க கத்தி வாய் மூடி கத்தி கொடுத்து வச்சுட்டு துப்பாக்கி வச்சிருந்தேன். துப்பாக்கிங்களா? ஆமா, துப்பாக்கினா நீளமா இருந்தது. நாட்டு துப்பாக்கி மாதிரி 25 வயசுக்குள்ளதான் இருக்கும். தமிழ் தான் பேசினாங்க. கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது. எல்லாம் போட்டு மூடிக்கிட்டாங்க, போட்டுக்கிட்டாங்க. அப்படி என்னையவே தள்ளிட்டு போய் எல்லா பீராவையும் திறக்க சொல்லி இருந்த பீராவில் இருந்த நகை 20 பவுன் பணம் 20,000. கொள்ளையர்கள் பிடிபட்டார்களா, பிடிக்கப்படுவார்களா? யார் இந்த கொள்ளையர்கள்? இது எந்த பேட்டர்ன்ல இந்த கொள்ளை நடந்தது? பார்க்கலாம் இந்த காணொளி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல நடந்திருக்கக்கூடிய கொள்ளை சம்பவம் இன்றைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடந்திருக்கு இந்த கொள்ளை சம்பவத்துல அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சார்ந்த கலைச்செல்வி, இவர்களுடைய வயது கிட்டத்தட்ட 58 60 இருக்கும். கணவர் இறந்து சில வருடம் ஆகுறது. இந்த நிலையில மகள்களுக்கு அதே ராசிபுரத்துல திருமணம் செய்து வைக்கிறாங்க. இப்ப மகள்களும் இந்த அம்மாவும் தனியா இருக்காங்க, ஒன்றாகல்ல. இந்த தோட்டத்து வீடு பாணி அப்படின்றது இன்றைக்கும் நகர்ப்புறங்கள்ல பெரிய அளவுல இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த கிராமப்புறங்கள்ல இந்த தோட்டத்து பாணி இன்னும் அதிகமா இருக்கு. ஒரு தோட்டம், நிறைய தென்னை மரங்கள். இப்ப தென்னை மரம் இருக்குன்னா அங்க ஒரு வீடு இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். இப்போ வாழை மரமா இருக்குன்னா அங்க ஒரு வீடு இருக்கும். இன்னும் ஒரு தோட்டம் இருக்கும், நடுவுல ஒரு வீடு இருக்கும். இந்த தோட்டத்து பாணி வீடு அப்படின்றது இங்க பெரும்பாலும் இந்த கிராமப்புறங்கள்ல, அதாவது அது வந்து ஊருக்குள்ள கூட பெரும்பாலும் இருக்காது, ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய அமைப்பு இது. கிட்டத்தட்ட இவங்க அதே ராசிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டினம் பேரூராட்சி பகுதியில இந்த அம்மா வசிக்கிறாங்க. இப்ப இயல்பாவே இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சூழல் என்ன, அவங்களோட நினைவுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த கிராமத்து வீதிகள்ல, இந்த கிராமத்து பகுதிகளில் யார் வந்தாலும், ஊருக்கு புதிதாக யார் இருந்தாலும் உடனே அழைச்சி பேசுவாங்க, யாரு என்ன அப்படின்றத விசாரிச்சிருவாங்க. இன்னொன்னு, நம்ம பிறந்து வளர்ந்த ஊர், கிட்டத்தட்ட அவங்களுக்கு 58 60 வயதுனா, இந்த 60 வயது வரைக்கும் இப்படி ஒரு நிகழ்வு அவங்க வாழ்க்கையில நடந்திருக்காது. அப்ப நம்ம பிறந்து வளர்ந்த ஒரு ஊர், எல்லாம் நம்மை சுற்றி இருப்பவர்கள், நமக்கு தெரிந்த முகம், அறிந்த முகம், 40 50 ஆண்டு காலம் நம்ம பழகிருக்கும் அப்படின்னா எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவர்கள், எல்லோரும் நமக்கானவர்கள், அவங்களோட ஒரு உறவு இருக்கும். இந்த நகர பகுதிகளில் கட்டட அமைப்பு வந்த பிறகு எதிர் பிளாட்ல யார் இருக்கான்றது பலருக்கு தெரியாது, கட்டடத்துல யார் இருக்கான்றதும் இன்றைக்கும் 99% சென்னை மாதிரியான நகரங்கள்ல நீங்க மேல இருக்க கட்டடத்திலையும் கீழே இருக்க கட்டடத்திலும் இருக்க நபருக்கு எந்த விதமான தொடர்பும் இருக்காது. எதிர் வீட்டுல யார் இருக்கான்றது கூட தெரியாது. அது கிராமத்துக்கு அப்படியே நேர் எதிர்மாறது நகரம். ஆனா கிராமங்கள்ல அப்படி ஒரு நிலைமை கிடையாது, ஒரு உறவு முறை இருக்கும். அந்த நம்பிக்கையில தான் இவங்க என்ன பண்றது, பாதுகாப்பை ரொம்ப கவனக்குறைவா கையாளுறது. இயல்பாவே வீட்டுல நீங்க தாழ்பால் போடுறது, இன்னும் அந்த கதவு தாழ்பால்ல பாதுகாப்பை பலப்படுத்தணும். இன்றைக்கு வரக்கூடிய செய்தியில வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வச்சு பாக்குறப்ப ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ன்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா இந்த அம்மா அப்படி எந்த விதமான கவலையும் இல்லாம, இந்த அம்மா தாழ்பால கூட சரியா போட்டதான்னு தெரியல. நேற்றிரவு இந்த அம்மா டிவி பார்த்துட்டு இருக்கு. அப்ப 2 பேர் எகிரி குதிச்சு அப்ப உள்ள வராங்க. இதுல ஒரு விஷயம், ஒருத்தவங்க 2 பேர் நம்ம வீட்டுக்குள்ள வராங்க எகிரி குதிச்சு அப்படின்னா நேரடியாக வர முடியாது. இவங்க எப்படி வந்திருக்கணும், திட்டமிடணும். முதல்ல இந்த வீடு எந்த இடத்துல இருக்கு, இந்த வீட்டுடைய வாசல் என்ன, இந்த வீட்டுக்கு பின்வாசல் இருக்கா, பின்வாசல் வழியா வந்து பின்வாசல் வழியாவே போக முடியுமா,
அல்லது முன்வாசல் வழியா பின்வாசல் வழியா போக முடியுமா? இல்லை ஏதாவது மொட்டை மாடி இருந்தா அந்த மாடி வழியா இறங்கி விழுந்து நமக்கான வேலையை செய்ய முடியுமா? அந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க, எத்தனை ஜன்னல் இருக்கு, எத்தனை கதவு இருக்கு, எங்க சமையல் கட்டு இருக்கு, எங்க பெட்ரூம் இருக்கு, எங்க ரெஸ்ட் ரூம் இருக்குன்றது உட்பட திட்டமிட்டு தான் ஓரளவுக்கு பார்த்து தான் உள்ள இந்த மாதிரியான குற்ற செயல் ஈடுபடக்கூடிய திருடர்கள், கொலையாளிகள், கொள்ளையர்கள் வர்றத நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த பல வழக்கில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஓரளவுக்கு உளவு பார்த்து உள்ள வராங்க. இப்போ தனிமையா இருக்காங்க, இவங்க யாருமே இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு இந்த அம்மா அப்பதான் ஊருக்கு போயிட்டு மறுபடியும் மகளோடுகளா இருந்து திரும்பி இவங்க வராங்க. இரவே வீடு புகுந்து கையில கத்தியை காட்டி, கை துப்பாக்கியை காட்டி மிரட்டி கிட்டத்தட்ட ஒரு 19 பவுன் நகைய கொள்ளையடிச்சிட்டாங்க இந்த கொள்ளையர்கள் இருவர். கூடுதலாக ஒரு 30,000 ரொக்கப்படத்தையும் வாங்கிட்டு போனதாக சொல்லப்படுது. என்ன நடந்ததுங்க? என்ன நடந்ததுன்னு இப்போ நான் 1 மணி நேரமாக அதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னத்தை போய் சொல்கிறது? இல்லை சொல்லுங்கக்கா, என்ன நடந்தது? என்ன சொல்கிறது, நான் உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். 2 பேர் உள்ள ஒருத்தன் கத்தி வாயை மூடி கத்தி கழுத்தில் வச்சுட்டு இன்னொருத்தன் துப்பாக்கி வச்சிருந்தான். துப்பாக்கிங்களா? ஆமாம், துப்பாக்கினா நீளமாக இருந்தது, இந்த நாட்டு துப்பாக்கி மாதிரி. 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். தமிழ் தான் பேசினானுங்க. கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது. எல்லாம் போட்டு மூடிக்கிட்டாங்க, க்ளவுஸ் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் என்னையவே தள்ளிட்டு போய் எல்லா பீராவையும் திறக்க சொல்லி இருந்த பீராவில் இருந்த நகை 20 பவுன், பணம் 20,000 எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். கத்தி காட்டி மிரட்டி துப்பாக்கி ஒருத்தன் கத்தி வச்சிருந்தான், ஒருத்தன் துப்பாக்கி வச்சிருந்தான். இப்போ நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லிட்டீங்களா? இப்போ நீங்கள் தனியாக மட்டும் தான் இருந்தீங்க? ஆமாம், மருமக சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க ராஜ்யத்தில் குடியிருக்கிறாங்க. போயிட்டு வரேன்னு போனாங்க. 8:30 to 9, 8:45. இதுல ஒன்று, கொள்ளையடிக்க வந்தவர்கள் கொள்ளையடித்து விட்டு புறப்பட்டு இருக்கிறார்கள் இருவர். இன்னொன்னு, இவங்க தனிமையா இருக்காங்க, தனிமையில தனிநபராக இருக்கிறார்கள். ஒருவேளை இவங்க போராடி இருந்தாலும், இந்த கொள்ளையர்களை எதிர்த்து ஏதாவது செய்திருந்தாலும் கூட இந்த கொள்ளை சம்பவம் கொலை சம்பவமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த பகுதியே பரபரப்பான ஒரு நிலையில் இருக்கிறது. நமக்கு பக்கத்து வீட்டுல ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம நடுக்கெடுக்க ஆரம்பிச்சிடும், நமக்கு ஒரு பதட்டம் வந்துடும் இல்லையா? அந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த ராசிபுரம் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை. ஆட்சி மாறி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கடந்த ஆட்சியிலேயே சரியில்லை என்று விமர்சனம் செய்தவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா? ஒரு 60 வயது கிட்டத்தட்ட ஒரு முதியோர் உள்ள ஒரு நபரை தாக்கி கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவம் ராசிபுரத்தில் நடந்திருக்கிறது என்றால், இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் உள்ளபடியே எப்படிப்பட்ட குற்ற பின்னணியை கொண்டவர்கள், இவர்களுடைய அடுத்த இலக்கு என்னவாக இருக்க போகிறது? இவர்களை வெகு விரைவில் பிடித்து கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இனி இந்த சம்பவம் நடக்காமல் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். முக்கியமாக இந்த குற்றவாளிகளுடைய இந்த பேட்டனை அடுத்து கண்டுபிடிச்சு வெளியிட போறாங்க. அதான் நடக்க போகுது. என்ன பேட்டர்ன்ல இது நடந்திருக்கு அப்படின்னு. இந்த சம்பவம் உள்ளபடியே அந்த பகுதியில் ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கவனமாக, வேகமாக காவல்துறை குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும், பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையும். தொடர்ந்து பேசலாம். நான் உங்கள் தமிழ்மாறன். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.